ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் என் சமையலறையில் சத்யா. இன்றைக்கி நம்ம சமையலறையில் ரவா புட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது எனக்கு எங்கள் அம்மாச்சி சொல்லிக் கொடுத்த ரெசிபி. ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரவா புட்டு செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ்டட் ரவா தான் எடுத்திருக்கேன். அடுத்து இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள். சப்போஸ் உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா ஏலக்காவே 2 ஏலக்காவை சேர்த்துக்கிங்க. அடுத்து இது கூட 1/2 கப் தேங்காய் துருவல், தேவைக்கேற்ப உப்பு. உங்களுக்கு இன்னும் தேங்காய் சேர்த்திக்கணும் அப்படின்னா நீங்கள் 1 கப் தேங்காய் கூட சேர்த்திக்கலாம். தேங்காய் எந்த அளவுக்கு சேர்த்துறமோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம 1 கப் ரவை எடுத்திருக்கோம். எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்திக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி அதிகமாக போயிட்டாலும் ரவை ரொம்ப ஹார்டாக போயிடும், கம்மியாக போயிட்டாலும் ரவை வேகாது. ஸோ ரவையை பொறுத்து 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் வரைக்கும் எடுத்துக்குங்க. எடுத்து நல்லா இந்த மாதிரி தெளித்து பசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்து ஒரு இட்லி தட்டு எடுத்துகிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ரவை மாவு எல்லாத்தையுமே அதில் சேர்த்திடலாம். நம்ம எப்போயும் இட்லி அவிக்கிற மாதிரி தான் இதையும் வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் வேந்தாலே போதும், நல்லா வெந்துடும். சப்போஸ் எடுத்து பாருங்கள் ரவை வேகலை அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்லேயே ரவை சூப்பராக வெந்துடும். இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. அடுத்து இதே மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி எல்லா சைடும் கவர் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இருபது நிமிஷம் நல்லா ரவை வெந்துருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ரவையை நல்லா ஆற விட்டுறலாம். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா சூடு பண்ணி ஊற்றிக்கிங்க. அடுத்து 1 கப் ரவைக்கு 1/2 கப் சுகர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை கொட்டி எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடணும். சப்போஸ் உங்களுக்கு வெள்ளை சக்கரை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கரும்பு சக்கரை சேர்த்திக்கலாம். கரும்பு சக்கரையும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ரவா புட்டு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக 5 நிமிஷத்துக்குள்ளே ஹெல்த்தியான ரவா புட்டு செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி வீட்டில் எல்லாத்துக்கூடையும் பகிர்ந்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரவா புட்டில் செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கப்பில் ரவா புட்டை வச்சு அதை அப்படி தலைகீழாக கவுத்திட்டோம் அப்படின்னா அழகாக வரும். இதுக்கு டெக்கரேஷனுக்கு மேலே 2 முந்திரி, கிஸ்மிஸ், என்ன பாதாம் நமக்கு என்ன இஷ்டமோ அதை வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இதுபோல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.